Hello everyone, I am Manish from Alice Blue. Welcome back to our Alice Blue Tamil YouTube channel. இந்த வீடியோல நாம Aroon Indicator பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்காக நம்ம இண்டிகேட்டர் காலம் போய்க்கலாம். AROON அப்படினு டைப் பண்ணீங்கனாலே Aroon Indicator வந்துரும். இந்த Aroon Indicator நம்ம ட்ரெண்ட் மெஷர் பண்றதுக்கான ஒரு டூல் தான். சோ இங்க இந்த செட்டிங் குள்ள போய் பாத்தீங்கன்னா லெங்த் 14 இருக்கும். 14 அப்படிங்கிறது லாஸ்ட் 14 கேண்டில்ஸோட ஹை அண்ட் லோ என்ன இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் நகருது. இதுல ஸ்டைல்ல பார்த்தோம்னா Aroon-Up இருக்கு. அதை நான் கிரீன் கலர்ல மாத்திக்கிறேன். அண்ட் Aroon-Down இருக்கு, அதையும் நான் ரெட் கலர்ல மாத்திக்கிறேன். இது எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Aroon-Up மட்டும் பார்ப்போம். Aroon-Up எப்போ மார்க்கெட் 100 ரீச் ஆகுதோ அப்பப்போ ட்ரெண்ட் புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா Aroon-Up 0ல இருந்து 100க்கு இந்த பாயிண்ட்ல ரீச் ஆயிருக்கு. கரெக்டா 0 வந்ததுக்கு அப்புறமா 100க்கு இந்த பாயிண்ட்ல ரீச் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட்ல ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன புரிதலுக்கு வரலாம்னா, நம்ம மார்க்கெட் இங்க இருந்து ஒரு பொட்டன்ஷியலா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட், அதாவது ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு, புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். அதே நேரம் Aroon-Down அப்படின்றது 0ல இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப ப்ராபபிலிட்டி நமக்கு அதிகம். இப்போ பார்த்தோம்னா Aroon-Down 0 ஆயிடுச்சு, Aroon-Up 100 பக்கத்துல ரீச் ஆயிருக்கு. அந்த டைம்ல நம்ம ஒரு லாங் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது நமக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ பாருங்க என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கே தெரியும். கரெக்டுங்களா? ஈஸிலி மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதுதான் Aroon இண்டிகேட்டரை யூஸ் பண்றதுக்கான வழிமுறைகள். இதை பத்தின லாங் ஃபார்ம் வீடியோ நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.